திருப்பதி ஏழுமலையானின் 7 மலைகள் ஏழுமலையானின் தனித்துவத்தையும் மாபெருமையும் காட்டுகின்றன. திருப்பதி ஏழுமலையானின் கோவில் வெங்கடாத்ரி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இது 7 மலைகளில் ஒன்றாகும். இந்த 7 மலைகள் அடிப்படையில் திருமலையை அமைக்கின்றன. 7 மலைகள் மற்றும் அவற்றின் அதிசயங்கள். 1. சேஷாத்ரி. ஆதிசேஷன் எனப்படும் பாம்பின் உருவமாகக் கருதப்படும் மலை. இது சேஷநாகனின் பிரதிநிதி என்று கூறப்படுகிறது. திருமலையின் முதன்மை மலையாகும். 2. நீலாத்ரி. நீலாதேவியின் பெயரில் இந்த மலை பெயரிடப்பட்டது. பக்தர்கள் சாம்பாரி மற்றும் நீலாதேவியின் கதையை இந்த மலையுடன் இணைக்கின்றனர். திருப்பதி கோவிலுக்குச் செல்லும் வழியில் வரும் மலை. 3. கருடாத்ரி. விஷ்ணுவின் வாகனமான கருடன் இந்த மலைக்குப் பெயராக உள்ளது. கருடாழ்வாரின் வலிமையைக் குறிக்கும் மலை. 4. அஞ்சனாத்ரி. இந்த மலையில் அனுமனின் தாயார் அஞ்சனாதேவி தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அனுமனின் பிறப்பிடமாகவும் கருதப்படுகிறது. 5. விருஷ்பாத்ரி. ரிஷபம் எனப்படும் காளையின் உருவமாகக் கருதப்படுகிறது. விருஷ்பாசுரன் எனும் அசுரனை விரஹஸ்பதி தேவி சம்ஹாரம் செய்த மலையாகக் கூறப்படுகிறது. 6. நாராயணாத்ரி. நாராயண பெருமாள் இந்த மலையில் வசிக்கின்றார் என்று நம்பப்படுகிறது. நாராயணனின் மகிமையை பிரதிபலிக்கும் மலை. 7. வெங்கடாத்ரி. இது 7 மலைகளின் தலைமை மலை. வேங்கடேஸ்வர பெருமாள் திருப்பதி கோவில் இதில்தான் அமைந்துள்ளது. இந்த 7 மலைகளும் சேர்ந்து திருப்பதி மலையரசாக அமைந்துள்ளன. விஷ்ணுவின் 7 பெரும் சக்திகளைக் குறிக்கும். பக்தர்கள் தங்கள் பாவங்களைக் கழிக்க ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்காக இந்த 7 மலைகளையும் கடக்கின்றனர். மலைகள் தெய்வீக சக்தியைக் குறிக்கின்றன மற்றும் விஷ்ணுவின் 7 பிரதான அம்சங்களைக் குறிக்கின்றன. இந்த 7 மலைகளின் புனிதத்தாலும் அதிசயத்தாலும் திருப்பதி ஏழுமலையானின் மகிமை உலகம் முழுவதும் பரவியுள்ளது.